கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் யாமறியையும் பராபரமே. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீருமே. பூத்து குலுங்கும் இந்த புத்தாண்டு 1/1/2026 12 மொத்தம் 1, 2, 3 குருவின் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எப்பொழுதுமே புத்தாண்டுங்கிறது கன்னி லக்னத்தில் தான் பிறக்கும். நட்சத்திரங்கள் மாறலாம். இந்த டிப்பு ரிஷபராசி, கன்னி லக்னம் ரிஷபராசி அப்படின்றது ஒன்றுக்கொண்டு திரிகோணங்கள் ஏறி இருப்பது ஒரு சாதகமான விஷயங்கள் தான். காலபுருஷ பாக்கியஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள், புத்திக்காரகன், சுகபோகக்காரகன், இவங்க எல்லாம் சேர்ந்துருக்கும்போது ஒரு வகையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்று நாம் இதை சொல்லலாம். ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன், செவ்வாய் என்பது அரசு ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதன், சுக்கிரன் என்பது சுகபோகம், காதல், களியாட்டங்கள், இவை அனைத்திற்குமே உள்ள ஒரு தன்மை. போதாக்குறைக்கு அந்த ஸ்தானாதிபதி குருவேர் அதை பார்ப்பது அது அவங்களோட ஆசாபாசங்களை அதிக அளவு தூண்டும். எதை செஞ்சாலும் ஒரு பிரமிப்போடு பிரம்மாண்டத்தோடு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எச்சரிக்கை என்பது சற்று எதிலையுமே இருக்கணும். நம்ம அமிர்தத்தையே அருந்தினாலும் அதில் சற்று எச்சரிக்கையாக, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த தன்மையை நமக்கு கொஞ்சமாச்சும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 1/1/2026 என்பது அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக விளங்கி அனைவரும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் எல்லாம் வல்ல ஈசனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த கன்னியா லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, 3 என்று முயற்சி ஸ்தானாதிபதி, இவர்கள் பாக்கியாதிபதி, இவர் எல்லாருமே இணைந்திருப்பது என்பதுன்னா ஒரு புதுவிதமான முயற்சியினால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே பல நற்பலன்களை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் உழைப்புக்காரகன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ உழைப்பில் மக்களின் கவனம் அதிகமாக சேர்ந்து உலகெங்கும் இந்த உழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத தன்மை வெளிப்படும், கட்டியமாக வெளிப்படும். குருவோட பார்வையினால் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள் சற்று தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு மக்களுக்கு பயன்படுமான விஷயங்கள் எதுவோ அதில் தனது மனதை செலுத்தினால் அது மக்களும் இன்புறுவர், ஆட்சியாளர்களும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வரும். இந்த குரு அதிசாரமாகி இந்த வருடம் பூராம் ஒரு 3-4 ராசிகளுக்கு 4 முறை பயிற்சி செய்கிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். இப்போ மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்து கடகத்துக்கு வராரு. கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். இந்த புது வருடம் ஆரம்ப காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 4 முறை ராசிகள் மாறினால் குருவின் ஸ்திரத்தன்மையற்ற தன்மை இருப்பதால் மேல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியர்கள் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற முடிவுகளை, எதிர்பாராத விதமான முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை நம்ம பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு உட்காந்து தான் முடியாது. சடன் ஆப்ஷனுக்கு இப்போ பேரிடர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நிதியை நம்ம கடன் கேட்டு உலகம் வங்கியெல்லாம் அலைய முடியாது. அந்த நேரத்தை இருக்கிறத வச்சு நம்ம இந்த பேரிடரை சமாளிக்கணும். அந்த தன்மை தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதுபோல் ஒரு திடீர் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வரும் பொழுது ஆட்சியாளருக்கு சற்று அது தலைவலியாகத்தான் இருக்கும். இப்போ தங்கம் விலை, மிதுனத்தில் குரு தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும். தங்கம் விலை 1/1/2026 முன்னால் அப்போ மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தங்கம் விலை கொஞ்சம் மந்தப்பட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். திரும்ப கடகத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் ஆடி ஆவணி மாதங்களில் கொஞ்சம் சுமாராக இறங்கும், மறுபடியும் திரும்ப ஏறக்கூடிய தன்மை இருக்குது. தங்கம் விலைகள்லாம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து இன்கமிங் எல்லாம் வரக்கூடியவர்கள்லாம் நல்ல சாதாரணமாக வரும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சாதனங்கள் இவைகளெல்லாம் தன்மை சற்று அதிகரிக்கும். இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். வருமானம் பாரத நாட்டிற்கு கண்டிப்பாக பெருகும். ஆனால் அனைத்திலுமே ஒரு பிரேக் டவுன் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் சமாளிச்சிடலாம், செவத்தையே எழுப்பிச்சா என்ன செய்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக வரும்.
இதையும் ஆட்சியாளர்கள் தங்கள் மனதில் வைத்து கொண்டு செல்வதும். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு எச்சரிக்கை உணர்வு. இதெல்லாம் நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இருக்கிற அந்த பூமியில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ அந்த தன்மையில் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே யோசிக்க வேண்டும். அந்த யோசித்து தான் செயல்படும். அவ்வாறு செயல்பட்டார்களானால் இந்த பூத்து கொடுங்கும் புத்தாண்டு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. நாமும் சேர்ந்து கொண்டாடுவோமே. எந்த சமுதாயம் என்பது மட்டுமல்ல, அனைவரும் ஒரு செய்யும் ஒரு சேர் நற்செயலாக இருந்தால் அதில் நாமும் இணைந்து செயல்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வோம். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2 ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையற்ற வார்த்தைகளை விடக்கூடிய தன்மை, தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தானாக வரும். அதிலிருந்து சற்று தாங்கள் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதை பேசினாலும் சரி, ஆமாம் இதனால் என்ன ஆயிரப்போகுது, கோயில் போனால் என்ன ஆயிரப்போகுது, இது நமக்கு தேவையில்லை, வரலன்னா வரலன்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட கோயில் போனதுனால என்ன ஆயிரும், நீ என்னத்தை சாய்ச்சி கண்ட, எவ்வளோ தனி உலகத்தை பூரா அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, போராட்டம் நடக்குது, எல்லாமே நடக்குது. நீ சாமிங்க இருந்த சாமி என்னத்தை சிரித்தார், என்னத்தை கிழிச்சார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வரும். சில வல்கரைன வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அதில் கவனமாக கடைபிடித்து அது தேவையற்ற வார்த்தைகளை விடாமல் இருப்பது உங்கள் ராசிக்கு நன்மை பயக்கும். சரி, இது எப்போ? 1/6/2026 30/10/2026 வரைக்கும் உண்டான காலகட்டங்கள். ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு பிறகு அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கடகராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் அவர் உங்கள் ராசியை பார்ப்பதால் என்ன முதல்ல பேசிடுவீங்க, அப்புறம் ஏண்டா பேசணும்னு அப்போ நினைப்பீங்க. ஒருத்தனை பிடிக்கலன்னு ஒதுங்கி போயிடணும், அவனை விரோதியாக்கி ஒதுங்கக்கூடாது. நம்ம பிடிக்கலையா, ரைட்ப்பா, நம்ம ஒத்துவராப்பா, என்னை விட்டுருப்பா, நீ சந்தோஷமாக இருக்கியா, ரொம்ப சந்தோஷம், அப்படி போயிடணும். அதை விட்டு போட்டு அவனுக்கு எரிச்சலை கிளப்பி அவன் மேலே கோபத்தை உண்டாக்கி அவனோட வெறுப்பை சம்பாதிச்சுட்டு நீங்கள் ஒதுங்கினீங்க அப்படின்னா நாளைக்கு அது நம்ம தப்புன்னு உணரும்போது நாம் மன்னிப்புக்கு லாயக்கற்றவர்களாக போய்விடும். அதனால் வார்த்தைகளில் மகர ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை. உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார். முயற்சி பண்ணுங்க, முயற்சியில் நீங்கள் சாதிப்பீங்க. காரணம் ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த வருட ஆரம்பத்தில் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. அப்பொழுது என்ன, வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ரொம்ப நாளாக பண்ணிருக்கணும், மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மாதிரி இடங்களுக்கெல்லாம், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, எங்கே வேணால் சொல்லுங்கள், இந்த இடத்துலலாம் இந்த வியாபாரத்தை விஸ்தரை பண்ணலாமா, எங்கேருந்து நம்ம கஸ்டமர்ஸ் பிடிக்கலாமா, எடுக்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எக்ஸ்போர்ட் தொழில் கண்டிப்பாக நன்றாக உங்களுக்கு நடக்கும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தை பார்ப்பது, குரு பகவான் பார்ப்பது என்பது உங்களுக்கு நிச்சயமாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமை பண்பு வேலைகள் கொடுக்கப்படும். அதனால் அது உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். அப்போ உங்களுக்கு அஷ்டமாதிபதி 12 பேர் மறைஞ்சிருக்கான், தப்பே இல்லை. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு டைலாக் அடிச்சுட்டு இருக்காங்க ஜோசியர்கள். 8ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைவது நல்ல விஷயம்தானே, தப்பு கிடையாது. 6ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனும் 12 மறையிறான, தப்பே கிடையாது. மன்னிக்கணும், 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், 5 மற்றும் 10ற்கு அதிபதியாக சுக்கிரன் 12ஆம் இடத்தில் மறைகிறான் என்பது நீங்கள் என்ன தப்பு கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயலாடக்கூடிய தன்மை உங்களுக்கு. பொருளாதாரம் தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது, மற்றமில்ல. பொருளாதாரம் சில சமயம் சிலருக்கு அவமானத்தையும் தேடி கொடுத்து விடும். அந்த அவமானத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் சற்று யோசித்தான் நடக்க வேண்டும். அதே சமயத்தில் மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான்னு சொல்கிறோம். அப்போ 6ஆம் இடத்துக்கு எதிராக புதன் 12 மறைவது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா புதன் மறையாமல் தனித்திருந்தான்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். தன்னால் முடியுங்கிறது அக்செப்ஷன், ஏற்றுக்கொள்ளலாம். தன்னால் தான் முடியும் நினச்சா அது அகம்பாவம். அந்த அகம்பாவத்தை தரக்கூடியவன் புத்தன் பகவான். அந்த தன்மை உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கண்டிப்பாக இல்லை.
உங்கள் உள்ள ஒரே வீக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 2ல் ராகு 8ல் கேது, இது 2 தான் உங்களுக்கு ஒன்றா ஒரு வீக்னஸ். இதை நீங்கள் வந்து அமைதியை கிடப்பின, அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். 1/6/2026 30/10/2026 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள். 30/10/2026 24/1/2027 காலகட்டங்கள் குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கிறார். உங்கள் ராசியை மட்டும் பார்க்கவில்லை, உங்கள் ராசியாதிபதியாக சனி பகவானையும் அவர் பார்ப்பதால் அது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக. தர்ம நெறி தவறாமல் வாழணும். நாம் தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பு பண்ணதுக்கு முன்னாலேயே தப்பு பண்ணாமல் இருங்கிறதா எங்களுடைய ஒரு உங்களுக்கு வந்து எச்சரிக்கை, ஒரு அறிவுபூர்வமான உங்களுக்கு வந்து நாங்கள் அறிவுறுத்துகிறோம். நாங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ணணும். அப்புறம் பண்ணிட்டோமேன்னு அப்புறம் ஃபீல் பண்ணதுக்கு பண்ணாமல் முதல்ல இருந்து போயிடலாமல். ஏன்னா காலங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது, சுழற்சிக்கு உட்பட்டது. அதனால் எப்போ விடாலும் நடக்கலாம். பணக்காரங்க ஏழையாகலாம், ஏழைக்கலாம் பணக்காரனாகலாம். சாமியே இல்லைன்னு சொல்கிறவன் சாமி பின்னாலே சுற்றிட்டு அலையலாம். சாமி இருக்குதுன்னு சொன்னோன்னா சாமியாவது சாத்தானாவது சொல்லலாம். இது எல்லாமே சுழற்சி வழி அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போ அதில் வந்து இந்த குரு பார்வை உங்களுக்கு படும் பொழுது நிச்சயமாக அந்த எண்ணம் வரும். ஆனால் முதல்ல நீங்கள் திருந்தி இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. 10ஆம் அதிபதி விரயத்தில் இருக்கிறனால வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏதோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணதாக இருந்தால் நிச்சயமாக தைரியமாக நீங்கள் அந்த தொழிலில் இறங்குங்க. அதில் நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய பாக்கியம் அதி உன்னத நிலையும் அதி மேன்மை நிலையும் கண்டிப்பாக அடையும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம் என்று தான் நாம் இங்கு சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். மனம் செம்மை அடையும். அந்த மனம் செம்மை அடைகிறதுங்கிறது வந்து 2 தன்மை இருக்குது. ஒன்று அடிபட்டு செம்மையாகிறது, இன்னொன்று ஆரம்பத்திலேருந்தே பக்குவத்தோடு நடந்துக்கிறது. இங்கே அடிபட்டு செம்மையாகிறத விட நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே சரி இந்த மாதிரி ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு வேளை இருந்தாலும் இருக்கலாம், கொஞ்சம் நம்ம நல்லபடியாக பேசுவோமே, நல்ல வார்த்தையில் பேசுவோமே, நல்லபடியாக சிந்திப்போமே, நாலு நல்லது செய்யணும்னு நினைப்போமே, அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு போனீங்க. உங்களுக்கு என்ன செலவு இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது, மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே மனசை நம்ம கொண்டு வரணும். இதை மாத்திரம்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதனால் உங்களுக்கு என்ன வந்து குறைஞ்சிட போகுது. ஆகையால் மகர ராசிக்காரர்கள் நவ திருப்பதிகளில் தென் திருப்பேரை என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் உள்ள மகர நெடுங்குலைக்காதர் என்ற பெருமாள் இருக்கார். மகர நெடுங்குலைக்காதர், மகரம் என்றாலே மீன். அந்த மீனை வந்து தோடாக வச்சுருப்பார், தங்கத்தில் நீண்ட இதாக இருக்கும். அந்த மாதிரி காதனியை கொண்டவர் மகர நெடுங்குலைக்காதர். அவரை ஒரு முறை நீங்கள் ஒரு சனிக்கிழமை சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். மற்ற அனைத்தும் நற்பலன் நடக்கும். கெடுதல் நடப்பதாக இருந்தாலும் அந்த கெடுதலிருந்து உங்களை எச்சரிக்கை பண்ணி தடுத்துரும். அதாவது ஒரு மனிதன் தப்பு செய்கிறாங்கிறத விட அவனுக்கு திருந்தக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதுக்கு மேலே அவன் தப்பு செஞ்சால் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். கிரகங்கள் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றன. சனி பகவான் 100% உங்கள் ராசி எதுவுமே சனி பகவான் அதான் செய்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, 7.5 சனி, இதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் தர்ம நெறி தவறாமல் வாழ்ந்து வந்தாலே இந்த சனி உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதில் அஞ்ச வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். தென் திருப்பேரைங்கிற ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிறது. அங்கு சென்று மகர நெடுங்குலைக்காதங்கிற பெருமாளை நீங்கள் வந்து ஒரு தரையாவது வழிபட்டுட்டு வாங்க. இந்த 2026 வருடத்தில் நிச்சயம் அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மற்ற வகையில் சனி பகவான் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். திருந்தி வாழ், உனக்கு அனைத்தும் நான் நல்லது செய்கிறேன் என்று. அந்த எச்சரிக்கையை உணர்ந்து கொண்டு நம்ம தேவையற்ற வார்த்தைகளை விடுவதை தவிர்த்து நாம் நடந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக மகர ராசிக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.